विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। यो नमः हरिः ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् तुरिरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। त्रयो धर्मस्कन्धाः यज्ञाध्ययनं दानमिति प्रथमः तप एव द्वितीयः ब्रह्मचारी आचार्यकुलवासी तृतीयः। अत्यन्तम् आत्मानम् आचार्यकुले अवसादयन् सर्वे एते पुण्यलोका भवन्ति ब्रह्मसंस्थो अमृतत्वमेति। न हि तैमिरिक द्विचन्द्रादि भेद प्रत्ययम् अनुपमृत्य तिमिरापगमे चन्द्रादि एकत्व प्रत्ययः उपजायते। विद्या विद्या प्रत्ययोः विरोधात्। विद्या प्रत्ययम अविद्या प्रत्ययम एरोनियस परसेप्शन रियल ट्रू परसेप्शन ரெண்டும் opposed to each other. யதாவத் இருக்கிறது தான் வித்யை. எப்படி இருக்கோ அது அப்படியே தெரிந்து கொள்வது. அவித்யைன்றது இருப்பதை அறிந்து கொள்ளாமல் சமயத்துல அதை வேறவா பார்க்கறது. ஆவரணம் விக்ஷேபம் ரெண்டு சொல்றது. கயரை கயறுன்னு தெரியாமல் இருப்பது, அதாவது ஒரு புவர்லி இல்லுமினேட்டட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கயறுன்னு தெரியாமல் எனக்கு கயறு என்று தெரியவில்லை அப்படிங்கிறது இக்னரன்ஸ், லேக் ஆஃப் நாலேஜ். ஆனா அந்த கயத்துல பாம்பை பார்க்கறது விக்ஷேபம், வேற ஒண்ணுத்த பார்க்கறோம். ஏன்னா சுத்தமாவே இருட்டா இருந்து தெரியலன்னா வேற ஒரு விஷயம். பட் இந்த பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கிற விஷயங்கள்ல என்னன்னா நம்மளோட மைண்ட் வேற திங்ஸ சூப்பர் போஸ் பண்ணிடுறது. அதனால இந்த அவித்யா பிரத்யயம்ங்கிறது வித்யா பிரத்யயம்ங்கிறதும் அப்போஸ் டு ஈச் அதர். ஏன்னா இப்ப வித்யா வந்துடுத்துன்னா, இது கயறுன்ற ஞானம் வந்துடுத்துன்னா பாம்பு இருக்க முடியாது அதுல. அதனால தே ஆர் அப்போஸ் டு ஈச் அதர். அது இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். கேட்டராக்ட்ல நம்ம பார்க்கிற ரெண்டு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு சந்திர ஞானம் வந்த உடனே, திமிரம் போன உடனே அந்த ரெண்டு சந்திர ஞானம் போயே ஆகணும். அப்பதான் இது வர முடியும். தைமிரிக்க த்விச்சந்திராதி பேத பிரத்யம் அனுபமிருத்திய, அதை நீக்காமல் இந்த திமிராபகமே சந்திராதி ஏகத்துவ பிரத்யேக ந உபஜாயத்தை, அதை நீங்காம இது வர முடியாது. ஏன்னா ரெண்டும் அப்போசிட் ஈச் அதர். அத மாதிரி துவைத புத்தி போகாம அத்வைத நிஷ்டை வர முடியாது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு
வாய்ப்பில்லைன்னு சொன்னார். இப்ப அடுத்தது அவன் கேட்கிறான், தத்ர ஏவம் சதி யம் பேத பிரத்யயம் உபாதாய கர்ம விதயः பிரவృత్తాः தஹ யஸ்ய உபமர்த்திதः சதேவ சௌம்யைதமக்ராசீதேகமேவாத்விதீயம் தத் சத்யம் விகார பேதோ அனுதம் இது ஏதத் வாக்கிய பிரமாண ஜனிதேன ஏகத்வ பிரத்யேன சஹா சர்வ கர்மபியः நிவృత్తः நிமித்த நிவృத்தேஹ சச்ச நிவృத்த கர்மா பிரம்ம சம்ஸ்தா உச்சதே. அவங்க கேட்கல, பாஷ்யக்காரர் பட்சத்தை கம்ப்ளீட் பண்றார். சச்ச பரிவ்ராடேவ அந்யஸ்ய அசம்பவாத் அந்யோ ஹி அனிவృத்த பேத பிரத்யயः சஹ அந்யதே பஷ்யன் ஸ்ருண்வன் மன்வானः விஜானன் இதம் கிருத்வா இதம் பிராப்னுயாமி இதி மன்யதே. தஸ்ய ஏவம் குர்வதः ந பிரம்ம சம்ஸ்தா வாசாரம்பண மாத்திர விகார அனுத அபிசந்தி பிரத்யயத்வத்வாத். இங்க ரெண்டு ஆள் இருக்கான். ஒருத்தன் என்ன பண்றான், வேத பிரத்யத்தை நீக்கிட்டான். யாருக்கு? என்னமா? உபவர்த்திதா, அவனுக்கு போயிடுத்து. எது போயிடுத்து? சர்வ கர்மபியா நிமித்த நிவృத்தி, காரணம் போயிடுத்து. கர்மாக்கு காரணம் என்ன? கர்த்தாதி காரக கிரியா பல பேத வத் ஞானம். தன்னை செய்கின்றவன், செயலுக்கு உள்ளாபவன், செயல்னால வரக்கூடிய பலத்தை தான் அனுபவிப்பவன், நான் வேற அந்த பொருள்கள்லாம் வேற என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன். அது நீக்கினவன் அந்த காரணம் இருக்கே, அந்த கர்த்தாதி காரக கிரியா பல பேதங்கள் நிவிருத்தி யாருக்காயிருக்கோ அவனுக்கு நிமித்தமே நிவிருத்தி ஆயிடுது. எப்படி அந்த பேத நிவிருத்தி ஆச்சு? வேதாந்த வாக்கிய சிரவணத்தினால ஆச்சு. வேதாந்த வாக்கியங்கள் ஒரு பிரக்கிரியை வழியாக நமக்கு சுரூப ஞானத்தை ஏற்படுத்துறது. என்ன மாதிரி வாக்கியங்கள்? இந்த சதேவ சௌமிய இதம் அக்ராசீத், சத்துதான் இருந்தது, அப்புறம் அதுவே சத்தியம். எந்த ஒரு ஸ்வரூபம் காரணமாக இருக்கோ அந்த காரணம்தான் சத்தியம். காரணம்னா மெட்டீரியல் காஸ், என்ன இன்டெலிஜென்ட் காஸ், அந்த மாதிரி காசு பர்வேட்ஸ் தி எஃபெக்ட். கிளேங்கிற காசு பாட்டுங்கிற எஃபெக்ட பர்வேடு பண்றது. பாட்டு சத்தியமா, கிளே சத்தியமா? கிளே தான் சத்தியம். பாட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த கிளே. ஸோ எது காசா இருக்கோ அது எஃபெக்ட்ல சத்தியமாக இருக்கு. எஃபெக்ட் எப்பவுமே சத்தியம் கிடையாது, காசு தான் சத்தியம். காசு ரூபமாக தான் எஃபெக்டினுடைய சத்தியம் இருக்கு. செயின் சத்தியம் இல்லை, ஸ்வர்ணம்தான் சத்தியம். அது மாதிரி இங்க சதேவ சத்தியம். சத்துனால வியாபிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜகத்துல ஜகத்து தன்மை சத்தியம் கிடையாது. எந்த சத்து ஜகத்தாக இருக்கோ அந்த சத்து தான் சத்தியம். அது எது சத்துங்கிறதுலாம் நம்ம பின்னாடி இதே சாந்தோக்கியத்துல 6வது சாப்டர்ல பார்ப்போம். இப்போ பிராடா பாக்குறோம். விகார பேதோ அன்ருதம். இப்போ எது சத்தியம்ன்றத சொல்லிட்டார். எது அன்ருதம்? அன்ருதம்னா ரித்தம் இல்லை, அசத்துன்னு கிடையாது, மித்தியன்றதுனால அன்ருதம்னு சொல்றது வேதம். விகார பேதா, இந்த பர்செப்ஷன் ஆஃப் டியூவாலிட்டி இருக்கே, அந்த பர்செப்ஷன் ஆஃப் டியூவாலிட்டி அத்தியந்த சத்து கிடையாது, வெறும் பர்செப்ஷன் மட்டும்தான். அதுல கண்டென்ட் கிடையாது. கண்டென்ட் சத்ஸ்வரூபமாகிய பிரம்மவஸ்து தான். அப்படி ஆத்மஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கும் பொழுது தத் சத்தியம் விகார பேதா அன்ருதம்லாம் சொல்லி அந்த ஞானம் ஏற்பட்ட அப்புறம் இத்தியேதது வாக்கிய பிரமாண ஜனிதேன ஏகத்துவ பிரத்யன். அப்ப அந்த வாக்கிய பிரமாணம் என்ன ஏற்படுத்துறது? ஏகத்துவ பிரத்யம் ஏற்படுத்துறது. எல்லாம் ஒண்ணுதான், ஒரே சுரூபம், என்னுடைய சுரூபம் தான் சத்தியம் அப்படிங்கிற அந்த பிரத்யம் ஏற்பட்டு அவன் எல்லா கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டவன் ஆகிறான். ஏன்? நிமித்த நிவிருத்தே. கர்மாக்கு காரணமாக இருக்கிறது எது? இதுக்கு நேர் ஆப்போசிட். ஏகத்துவ பிரத்யம் இல்ல, அநேகத்துவ பிரத்யம்.
நானாத்துவ பிரத்யம் யாருக்கு இருக்கோ இல்லையா, கர்த்தராதி காரக கர்ம பல பேத விஷயங்கள் யாருக்கு இருக்கோ அவன்தான் இதை பண்ண முடியும் கர்மாவை. மற்றவனால இந்த மாதிரி ஞானம் இருக்கிறவனால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நிமித்தமே போயிடுத்து. ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆன் விச் நம்ம கர்மா பண்றோமே அதுவே இல்லாம போயிட்டதுனால அவனுக்கு தான் சச்ச நிவத்த கர்மா பிரம்ம சம்ஸ்தா உச்சதே. அது மாதிரி யாருக்கு கர்மா போயிடுத்தோ, கர்மா ஏன் போறது, கர்த்திருவம் போயிடுத்தோ, நான் கர்த்தாங்கிற எண்ணம் போயிடுத்தோ, நான் வேற உலகம் வேற, இந்த பலத்தினாலதான் நான் வந்து இருக்க போறேங்கிறது யாருக்கு போயிடுத்தோ அவன் பிரம்ம சம்ஸ்தன். அப்படி இருக்கிறவன் பரிபுராடேவ சன்னியாசி ஒத்தனால்தான் அப்படி இருக்க முடியும். அந்நிய அசம்பவாத் மற்றவனால முடியாது. ஏன்னா அவனுடைய அந்த ஸ்திதியே அவனை இந்த காரியத்தை பண்ண தூண்டின்னு இருக்குனாலே அவனுக்கு அத்வைத புத்தி இல்லைன்னு அர்த்தம், அத்வைத நிஷ்டை இல்லைன்னு அர்த்தம். புத்தி இருந்தாலும் நிஷ்டை இல்லை. நிஷ்டை இல்லாத பொழுது பிரம்ம சம்ஸ்தகான்னு சொல்ல முடியாது. பிரம்ம வித்துன்னு கூட சொல்லலாமே ஒழிய பிரம்ம சம்ஸ்தகான்னு சொல்ல முடியுமோ? அதுலயே இருக்கான் சம்யஸ்திதா, சதா பிரம்மத்திலேயே நிஷ்டையில இருக்கான்னு அவனை சொல்ல முடியாது. அந்யோஹி அனிவிருத்த பேத பிரத்யா சஹா. மத்தவன் என்ன பண்றான், இந்த அத்வைத ஞானம் இல்லாதவனுடைய ஸ்திதி என்னன்னு சொல்றார். அவனுக்கு பேத பிரத்தியம் முழுசா போகல, பேதத்தை வச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான் அவன், அந்நியத்து பஷ்யனு ஸ்ருண்வனு மன்வானஹா, மற்ற விஷயங்களை பார்த்து கேட்டு, பார்த்து கேட்டுனா என்ன, அஞ்சு நம்மளோட சென்சரி பர்செப்ஷன் வழியாக உலகத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், விஜானன்னு தெரிஞ்சுக்கிறான் ஒரு விஷயத்த. என்ன தெரிஞ்சுக்கிறான், இதம் கிருத்வா இதம் பிராப்னியாமி, இதை நான் பண்ணா இதை அடைவேன். ஆபீஸ்க்கு போனா சம்பளம் வரும், சம்பளம் வந்ததுன்னா சாப்பாடு வாங்குவேன், சாப்பாடு வாங்கினோம், நல்ல சாப்பாடு வாங்கினா சந்தோஷமா சாப்பிடலாம். இதெல்லாம் என்ன, அவனுக்கு பேசிஸ் ஃபார் அவனோட ஆக்டிவிட்டிஸ். டே இன் அண்ட் டே அவுட் நம்ம ட்ரிவன் பை சென்சரி பர்செப்ஷன்ல தெரியற உலகத்துக்குள்ள இருக்கிற காஸ் எஃபெக்ட் தான். உலகன்றதே சென்சர்ஸ்னால தெரியறது தான். அஞ்சு இந்திரியத்தினால எது புலப்படுதோ அதுதானே ஜெகத்து. கண்ணு காது மூக்கு வாய் போடவு இந்த அஞ்சு. அதனால்தான் பஷ்யன் ஸ்ருண்வன் மன்வன் விஜானன்ன்ற கண்ணு காது முதலைகள்னால உலகம் ஒரு சென்சஸ் வந்து சில விஷயத்த கொண்டு வந்து தருது. ஒரு ஃபார்ம் காண்பிக்கிறது, ஒரு சவுண்டை கொடுக்குது, ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. இந்த டேஸ்ட் சவுண்டு ஃபார்மை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னு ரெக்கக்னைஸ் பண்றோம். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்னால நான் லிமிட் ஆயிட்டேன், எங்கிட்ட செல்போன் இல்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரேன். அப்போ எனக்கு அந்த செல்போன் வந்ததுன்னா இந்த பெட்டர் டைப் ஆஃப் ஃபோன் நான் அக்வயர் பண்ணேன்னா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இச்சை வருது. அந்த இச்சை என்ன பண்றது, என்ன போனை நோக்கி வேலை பண்ண தூண்டுறது. அப்போ அனிச்சன்னபி எனக்கு வந்து உந்தப்பட்டவனாக, ஆசையினால் உந்தப்பட்டவனாக காரியத்துல நான் ஈடுபடுகிறேன். இது போன் விஷயத்துல இல்லை, எல்லா காரியமும் அப்படிதான். எல்லாமே எனி ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும் பொழுது அதுல இருக்கிற காஸ் எஃபெக்ட் தான் நம்மள புல் பண்ணுது. அதனால வரக்கூடிய பலன் சிலது எனக்கு வேணும்னு பலன், சிலது எனக்கு வேண்டாம்ங்கிறதுக்காக சிலது பண்ணுவேன் இல்லையா. ஸோ இப்படிதான் வந்து உந்தப்பட்டு உலக காரியங்கள் இயங்குகின்றன. இந்த ஒரு அபிப்பிராயமே இல்லாத ஒருத்தன், இன்ஃபேக்ட் தன்னை விட இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வேறவே கிடையாது, இதுல எதையும் நான் அடையறதுக்கே இல்லை, நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஆனந்த ஸ்வரூபம்னு இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி பிரவர்த்திப்பா, அதுதான் இங்க கேள்வி. அப்போ தஸ்ய ஏவம் குர்வதா ந பிரம்ம சம்ஸ்ததா, இந்த பொருளை நோக்கி உலக விஷயங்களில் அடைந்துதான் நான் வந்து திருப்தி படணும்னு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பிரம்ம சம்ஸ்தன்னு சொல்ல முடியாது. அவன் அப்ப யாருன்னா வாச்சாரம்பண மாத்திர விகார
அனிருத்த அபிசந்தி பிரத்யயவத்வாத். இதே உபனிஷத்துல பின்னாடி வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம்னு வாக்கியம் இருக்கு. பானை, தட்டு, பூஜா என்பதெல்லாம் வெறும் நாமமும் ரூபமும். பானைன்னு பானைன்னு ஒரு பெயர் இருக்கு, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய அங்க பானைன்னு ஒரு பொருள் இருக்கான்னா இல்லை, களிமண் என்ற பொருள் தான் இருக்கு. அப்போ பானைன்றது என்ன, வெறும் பேர் தான், அதுக்கான பொருள் அங்க ஒண்ணும் இல்லை. ஒரு மாடிஃபிகேஷன் அங்க தெரியறது. மாடிஃபிகேஷன்ன்றது ஒரு பொருள் கிடையாது. பொருள் வேற, மாடிஃபிகேஷன் வேற. பொருளுக்கு மேல மாடிஃபிகேஷன் மாதிரி தெரியறதே ஒழிய, ஆனா ஆக்சுவலி களிமண் மாறல, ஒரு விகாரம் தெரியறது. ஆனா பானையாக களிமண் இருப்பதாக நமக்கு தெரியறதே ஒழிய களிமண் மட்டும்தான் இருக்கு, பானைன்னு ஒண்ணு அங்க இல்லைன்றதுதான் சத்தியம். அது மாதிரிதான் இந்த ஜெகத் முழுக்க சத்வஸ்துவை விட்டேன்னா வேற ஒண்ணும் கிடையாது, வெறும் வாக்கும் விகாரமும் தான். அந்த விஷயத்த வாச்சாரம்பண மாத்திர விகார அனிருத்தம், அது உண்மைன்னு எடுத்துட்டு இருக்கிற ஒண்ணு. ஆனா ஆக்சுவலி பார்த்தா அந்த பானைங்கிறது அனிருத்தம் தான், மிருத்திகா தான் சத்தியம். ஆனா இவனோட புத்தி பானையில இருக்கா மிருத்திகால இருக்கா? பிரம்மசம்ஸ்தனுடைய புத்தி மிருத்திகால இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, மிருத்திகால இருக்குன்னு வந்து பிரம்மத்துல இருக்கு, பிரம்மத்துல இருக்கு, ஜெகத்துல இல்ல. அப்படின்னா மிருத்திகால இருக்கு, பானையில இல்லைங்கிற மாதிரி. பானையில தண்ணி பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் பானையை மட்டும்தான் பாக்குறான். ஆனா சத்தியத்துவம் எது, சத்தியத்துவம் எதுன்னு தேடுறவன் களிமண்ணை மட்டும்தான் பாக்குறான். பானையை பாக்குறவனும் களிமண்ணை தான் பாக்குறான், ஆனா அவன் களிமண்ணை பார்த்துட்டு அதை பானைன்னு நினைக்கிறான். அதனாலதான் அது அனிருத்தம். ஆனா சத்தியத்தை பாக்குறவன் களிமண்ணை மட்டும்தான் பாக்குறான், அப்போ அது சத்திய புத்தி. இப்போ சத்தியம் எதுன்னு பாக்குறவன் தண்ணி பிடிக்கிறதுல அவனோட புத்தி இருக்க போறது இல்லை. ஆனா பானைன்னு பாக்குறவன் பானை சும்மா இருக்கே, அதுல தண்ணி பிடிக்கணும்னு தான் நினைப்பான். புரியுறதோ? இப்போ பானைன்னு பாக்குறவனுடைய பிரவೃತ್ತಿ வேற, களிமண்ணுன்னு பாக்குறவனுடைய பிரவೃತ್ತಿ இங்க வேற. ஏன்னா இவன் வாச்சாரம்பண மாத்திர விகாரத்துல புத்தி இருக்கு இவனுக்கு. வாச்சாரம்பண மாத்திர விகார அனிருத்த அபிசந்தி இருக்கு. வாக்குல மட்டும் இருக்கக்கூடிய பானை, அதுல இவனுடைய அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால ஐயோ பானை உடைஞ்சு போச்சேங்கிறான். களிமண்ணை பாக்குறவன் பானை உடைஞ்சு போச்சேன்னு சொல்லுவானோ? அவன் என்ன சொல்ல போறான்? அவன் பானையே பார்க்கல, ஏற்கனவே இப்படி இந்த ரூபத்துல இருந்த களிமண் இப்ப இந்த ரூபமாயிடுத்து. நம்ம போய் ஜிஆர் தங்க மாளிகையில செயின் வாங்குறோம், செயின் அருந்து போயிடுத்து, இல்ல ஏதாவது கதவு இடுக்கல மாட்டி நசுங்கி போயிடுத்து, நம்ம ஒரே சோகமாயிடுவோம் இல்லையா? ஐயோ செயின் போயிடுத்து. இதே ஜிஆர்டியில கொண்டு போய் கொடுத்தா அவன் செயின் போயிடுத்தேன்னு அவன் சொல்ல போறது இல்லை. அவன் இத்தனை கிராம் தங்கம் முதல்ல இருந்தது, இப்பயும் இருக்கு. 1.5 பவுன் தங்க செயின், இல்ல 3 பவுன் செயின். அந்த 3 பவுன் நீ வாங்கின்னு போகும்போது இருந்த அதே 3 பவுன் இப்பயும் இருக்கு. அவனுக்கு தங்கம் தான் கணக்கு, மத்ததெல்லாம் செய்கூலி சேதாரம் தான். நமக்கு தான் அது செயின். அப்போ அவனோட புத்தி சத்திய விஷயத்துல இருக்கு, நம்மளது வாச்சாலம்பன மாத்திர விகாரத்துல இருக்கு. அதனால நம்ம துக்கப்படுறோம். ஏன்னா செயினுங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. செயின் மோதிரமா மாறும், மோதிரம் வளையலா மாறும். ஆனா ஸ்வர்ணமாவே தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப சொர்ணத்தை பாக்குறவனுக்கு துக்கம் இருக்கான்னா இல்ல, ஏன்னா அவனுக்கு சொர்ணம் எங்கேயும் போலையே, ஏதோ ஒன்னா இருந்துட்டுதான் இருக்கு. ஆனா இதை செயின்னு பாக்குறவன், மோதிரம்னு பாக்குறவன், வளையல்னு பாக்குறவனுக்கு துக்கம் இருந்துட்டேதான் இருக்கும். அவனுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், துக்கம் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த செயினுக்கு என்ன ஆயிடுமோ. சொர்ணம்னு பாக்குறவனுக்கு பயம் இருக்காதான்னு கேட்கக்கூடாது, நான் அதுக்கு சொல்லல. இந்த செயின் அழிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம், திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம் அது வேற. நம்ம இங்க ஜஸ்ட் அழிவு மாற்றம்ங்கிறத பத்தி பேசுறோம். வாச்சாரம்பண மாத்திர விகார அனிருத்த அபிசந்தி பிரத்யயவத்வா. அதனால இவன் பிரம்ம சம்ஸ்தன்றவனுடைய விஷயம் வேற, இந்த அப்ரம்ம சம்ஸ்தனா இருக்கிறவனோட விஷயம் வேற. நச்ச அசத்தியமிதி உபமர்த்திதே வேத பிரத்யே சத்தியமிதம் அனேன கர்த்தவ்யம் மயா இதி பிரமாண பிரமேய புத்தி உபபத்யதே ஆகாஷைவ தலமல புத்திர்ஹி விவேகினஹா. சொல்றார், அசத்தியம் அப்படின்னு வேத பிரத்யத்தை
புரிஞ்சுட்டான் ஒருத்தன். இந்த பேத பிரத்தியம் நான் வேற, இது வேற, இது பண்ணாதான் இது கிடைக்கும், இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த சந்தோஷம் தான் சந்தோஷம்னு நினைக்கிற விஷயம் இருக்கே, இதெல்லாம் உண்மை இல்லை. பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்துட்டவனுக்கு சத்தியமிதம் அனேன கர்த்தவியம் மயா, இது சத்தியம், இந்த சொத்தெல்லாம் நம்ம வாங்கணும், இத பண்ணணும் அப்படிங்கிற பிரமாண பிரமேய புத்தி அவனுக்கு இருக்காது இல்லையா? பிரமாணம்னா இதுதான் மீன்ஸ், இதுதான் வே டு நோ, இதுதான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அசத்தியமிதி உபமர்த்தித்தே, அவனுக்கு அசத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல போய் அவன் பிரவர்த்திக்க போறதில்ல. எப்படின்னா ஆகாஷே இவ தலமல புத்தி விவேகினா, ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னா அவன் ஸ்பேஸ்ல இருக்கிற டஸ்ட் ஸ்பேஸ்ல ஒட்டின்னு இருக்குன்னு நினைப்பானோ. ஸ்பேஸ் இஸ் அன்டச்டு பை த டர்ட். ஆகாசத்துல ஒரு தூசி பறக்கிறது ஸ்பேஸ்ல ஒட்டுதான்னு. விவேகம் இருக்கிறவனுக்கு ஆகாசத்துல எதுவும் ஒட்டாதுன்னு தெரியும். அது மாதிரி ஆத்மஸ்வரூபமே இருக்கிறவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் இதனால பிரவருத்தினால பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரியும் அப்படிங்கிறதாக இங்க இந்த திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். உபமர்த்திதேபி வேத பிரத்யே கர்மபியா ந நிவர்த்ததே சேத் பிராகிவ வேத பிரத்யயானுபமர்த்தனாத் ஏகத்வ பிரத்யய விதாயகம் வாக்கியம் அப்பிரமாணீகிருதம் ஸ்யாத். இன்னொன்னு கேக்குறான் பூர்வபக்ஷி, உபமர்த்திதே அபி பேத பிரத்யே, சரி பேத பிரத்தியம் போயிடுத்து, என்ன எல்லாம் ஒண்ணுதான் தெரிஞ்சிடுது, இருந்தாலும் அவனுக்கு கர்மாலேந்து நிவர்த்தி புத்தியில ஏற்படாது. ஏன்னா அவன் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், உபாசனம் பண்ணிட்டு இருக்கான், வேத பிரத்தியம் போயிடுத்து, இருந்தாலும் கர்மால அவன்பாட்டு ஈடுபட்டு இருக்கலாம்னு இருக்கலாமே. இதுல என்ன இருக்கு? வேத பிரத்தியம் போயிட்டதுனால அவன் சாப்பிடுறான், போறான், வரான் இல்ல, அது மாதிரி இந்த கர்மாவையும் பண்றான்னு வச்சுட்டா என்ன? உபமர்த்திதே அப்படி வேத பிரத்தியே கர்மபியா ந நிவர்த்ததே, கர்மால வேத பிரத்தியங்கள் போகாம இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு சொல்றார், பிராகிவ வேத பிரத்யய அனுபமர்தனாத் ஏகத்துவ பிரத்ய விதாயகம் வாக்கியம் அப்பிரமாணீகிருதம். நீ ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வேத பிரத்யம் இருக்குன்னு சொன்னேன்னா, சாஸ்திரம் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கு, என்ன ஏகத்துவம் இருக்குன்னு சொல்லுது. ஏகமேவா அத்விதீயம் பின்னாடி சொல்ல போறது. இதே சாந்தோக்கியம் ஏகமாக ஒன்றுதான் இருக்கிறது அப்படின்னு, அது ஏகத்துவ பிரத்யேக விதாயகம். ஒன்றுதான் இருக்குன்னு ஒன்றை சொல்லித்தான் ஒண்ணுதான் இருக்குங்கிற ஞானம் உனக்கு வரக்கூடிய ஞானம்ன்றதுனாலதானே அது சொல்லுது. அப்போ ஏகத்துவ பிரத்யயத்தை அது விதாயகம் விதிக்கிறது. இத மாதிரி ஒரு பிரத்யம் எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த ஒரு விஷன் இருக்கு அப்படின்னு வேத வாக்கியம். அந்த வாக்கியம் அப்பிரமாணீகிருத்தம் சியாத், அது பிரமாணம் இல்லாத வாக்கியம்னு ஆயிடும். வேதம் சொல்றது, வேதம் பிரமாணம், சப்த பிரமாணம், நமக்கு தெரியாத விஷயங்களை காண்பிக்கிறது வேதம். அதுல எந்த வாக்கியமும் அப்பிரமாணம் ஆக முடியாது. ஏன்னா இட்ஸ் a டெலிபரேட் பிரமாணம். நமக்கு தெரியாததை தெரிவிப்பதற்காகவே இருக்கிற ஒரு சோர்ஸ்ன்றதுனால அது எக்ஸ்ட்ரா சென்டென்சஸ், தேவையில்லாத சென்டென்சஸ், வாக்கியங்கள் அதுல இடம் பெறாது. சில அனுவாதங்கள் சில சமயம் மட்டும் எப்ப வரும்னா, அபூர்வமான அபூர்வதா அப்படின்னு ஒண்ணு வேதத்துக்கு இருக்கணும். உனக்கு தெரியாததை தான் அது சொல்லணும், அதுக்கு பேர் அபூர்வதான்னு பேர். தெரியாததை சொல்லும் பொழுது சில சமயம் தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட சேர்த்து தெரியாததை காண்பிக்கிறதுக்கு அனுவாதமாக, அனுவாதம்னா அதோடவே கூட ஒரு சில தெரிந்ததையும் கான்டெக்ஸ்டுக்காக சொல்லலாமே ஒழிய, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதையே வேதம் சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, வேதம் சொல்லியிருக்கிற விஷயம் உபயோகம் இல்லை, உண்மை இல்லை, எப்பவுமே அவைலபிள் இல்லைன்னு ஆச்சுன்னா அப்ப அந்த சென்டென்ஸை வேதம் சொன்னதே தப்புன்னு ஆயிடும். அதனால நம்ம பிராமான்ய புத்தியோட வேதத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லி இருக்கிற ஒரு விஷயமும்
சத்தியமாக உனக்கு அவைலபிள் ஆகணும். அப்பதான் அது பிரமாணமாகும். இங்க நீ சொல்றபடிக்கு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் வேத பிரத்தியம் இருக்குன்னா அப்ப ஏகத்துவ பிரத்தியம் எப்பயுமே பாசிபிள் இல்லைன்னு ஆயிடும். ஏகத்துவ பிரத்தியம் எப்பயுமே பாசிபிள் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா வேதம் ஏகத்துவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற வாக்கியத்துல பிராமாண்யம் போயிடும். அப்ப வேதத்துல சில வாக்கியங்கள் அப்பிரமாணம்ங்கிறத நீ ஒத்துக்க வேண்டியதா ஆயிடும். ஆனா இவன் ஆர்கியூ பண்றவன் வேதத்தை ஒத்துண்டு பண்றவன் தானே. யாரு? இந்த விருத்திகார மதம்னு ஏற்கனவே கிரந்தம் எழுதியிருக்கிற ஒரு அத்வைத வேதாந்தி தான் இந்த வாக்கியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீ பிரம்ம ஞானம் ஏற்பட்டாலும் வேத புத்தி கண்டினியூ ஆகலாம்ன்ற மாதிரி சொல்றான் அவன். அததான் இவர் சொல்றார். அது எப்படிப்பா நீ சொல்ல முடியும்? அப்படி சொன்னேன்னா ஏகத்துவ புத்தி பாசிபிள்னு வேதம் சொன்னது அப்பிரமாணம் ஆயிடாதா? அது அப்பிரமாணம் ஆகிறது உனக்கு ஏற்புடையதா? அதனால அதுல பிராமணிய புத்தி இருக்கணும்னா அவனுக்கு ஏகத்துவ புத்தி சித்திக்கணும். ஏகத்துவ புத்தி சித்திச்சுடுத்துனா வேத பிரத்தியம் இல்லேனாச்சு. வேத பிரத்தியம் இல்லேனா கர்ம பிரவருத்தி இல்லேன்னு தான் இருக்கணும். கர்ம பிரவருத்தி இல்லாதவனாக இருக்கிறவன் தான் பிரம்ம சம்ஸ்தன்ற பொழுது அவன் பாரிவிராஜக சன்னியாசியாக மட்டும்தான் இருக்க முடியும், பிரம்மனிஷ்டனா இருக்கிறவன் அப்படின்னு சொல்றார். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறார். அபக்ஷ்ய பக்ஷணாதி பிரதிஷேத வாக்கியானாம் பிராமாண்யவதே யுக்தம் ஏகத்துவ வாக்கியாபி பிராமாண்யம் சர்வோபனிஷதாம் தத்பரத்வா. ரெண்டுமே பிரமாணம் தான். ரெண்டு விதமாகவும் வேதம் பிரமாணம் தான். எது? விதி பிரதிஷேத வாக்கியங்கள் இருக்கு. இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணா சொர்க்கத்துக்கு போவ, இதை பண்ணா நரகத்துக்கு போவ அப்படின்னு கர்ம விஷயங்கள் சொல்றது வேதம். அபக்ஷ்ய பக்ஷணாதி பிரதிஷேத வாக்கியானாம். சாப்பிடக்கூடாததை சாப்பிடாதே, களஞ்சம் ந பக்ஷையே, சுராம் ந பிபேத் எல்லாம் சொல்றது வேதம். இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா இதெல்லாமும் சொல்றது. இப்படி எல்லாம் நீ இரு, சத்தியம் வத, தர்மஞ்சரா சொல்றது. அது தவிர நிறைய உபாசனங்களை கொடுக்கறது, நிறைய யஜ்ஞ யாகாதிகளை கொடுக்கறது. இது எல்லாத்துக்கும் வேதம் பிரமாணம். இதுக்கெல்லாம் எப்படி பிரமாணமோ அதே மாதிரி ஏகத்துவ வாக்கியத்துக்கும் வேதம் பிரமாணம். பிரம்ம சாட்சா்காரம் வேத வாக்கியங்கள்னாலதான் ஏற்படுறதுங்கிறதுனால அதுவும் பிரமாணம். சர்வோபனிஷதாம் தத்பரத்வா. எல்லா உபனிஷதுகளும் ஏகத்துவ வாக்கிய பரமாகவே இருப்பதனால் உபனிஷத்தினுடைய சாரம் பிரம்மபரத்வம், ஏகத்துவ பரத்வம். ஏகத்துவம் தான் அங்க சொல்லப்படுதுன்றதுனால அதுக்கும் வேதமே பிரமாணம். அப்படிங்கிற பொழுது அந்த பிராமணிய புத்தி போயிடுங்கிறது ஏற்புடையதில்லைன்னு சொல்றார். மேல் நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.